ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 25 ஜூலை 2026. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சியை பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தது தான், ஆனால் மீண்டும் நினைவுபடுத்துகிறார். बाबा சொல்றாங்க, ज्वाला स्वरूप की स्थिति का अनुभव करने के लिए निरंतर याद की ज्वाला प्रज्वलित रहे. ज्वाला स्वरूप நிலையை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் நிரந்தரமாக சக்திசாலியான நினைவின் அக்னியை எரிய விடுங்கள். इसकी सहज विधि है. அதை எப்படி நம்ம கொண்டு வர்றது, அந்த ஸ்டேஜ் எப்படி கொண்டு வர்றதுன்னா, सदा अपने को सारथी और साक्षी समझकर चलो. அப்ப பாபா சொல்ல, சதா நீங்கள் உங்களை சாரதி, 2 வார்த்தை நினைவு வச்சுக்க சொல்லிக்கிறார். இது ஹிந்தி வார்த்தை, ஆனால் தமிழும் இது தமிழும் அதுல அப்படியே தான் இருக்கும். சாரதி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, பார்த்த சாரதின்வாங்க. பார்த்தாவுக்கு யாரு, கிருஷ்ணர் யாருக்கு சாரதியா இருந்தாரு, அர்ஜுனனுக்கு அப்படின்னு கதையில சொல்றாங்க. சாரதினா தேரோட்டுபவர். அதே போல நான் சாரதினா நான் ஆத்மா, இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய, இந்த சரீரம் எனக்கூடிய தேர், இந்த குதிரையை ஓட்டக்கூடியவன் நான். மற்றும் சாட்சி என்று புரிந்து கொள்ளுங்கள். சாட்சியாகனா நான் ஆத்மா, என் சரீரத்திலிருந்து விலகி என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு சாட்சின்னு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதே நான் சாட்சியா இருந்து விலகிய நிலையில, சாட்சினா அப்படி தானே, விலகிய நிலை, அதனுடைய மீனிங் வந்து விலகிய நிலை. ஆக நான் விலகிய நிலையிலிருந்து நான் ஆத்மா, நான் சாரதி, இந்த சரீரத்தை நான் இயக்கி கொண்டிருக்கிறேன். இந்த பயிற்சி பண்ணுங்க. சாரதி சாட்சி, புரியுது இல்லையா? आत्मा इस रथ की सारथी है. यह स्मृति स्वतः ही इस रथ अथवा देह से व किसी भी प्रकार के देहबान से न्यारा बना देती है. ஆக இப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா நான் இந்த சரீரத்தின் சாரதி. இந்த கண்ணு, காது, மூக்கு, வாயு, கை, காலு, இது எதுவுமே என்னுடைய கட்டளை இல்லாமல் தன்னிஷ்டத்திற்கு எதுவும் செய்ய முடியாது. எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான ஸ்டேஜ் அது, எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான ஸ்டேஜ். இந்த கண்ணு இதை பார்க்குது, ஆனால் அந்த பார்த்த விஷயத்தை கூட இது உள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இப்போ என்ன இருக்கணுமா, நான் சாரதி, நான் ஆத்மா சொல்லாமல் நீ எதையும் செய்யக்கூடாது, அந்த ஸ்டேஜ் நீங்கள் கொண்டு வாங்க. அதாவது தேக உணர்விலிருந்து நாம் விலகுகின்றோம். स्वयं को सारथी समझने से सर्व कर्मेंद्रिया अपने कंट्रोल में रहती है. பாபா புரிய வைக்கிறாரு, தன்னைத்தான் சாரதி என்று புரிந்து கொள்வதன் மூலம் அனைத்து கர்ம இந்திரியங்களும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த கண்ட்ரோல் நீங்க கொண்டு வாங்க. சொன்னார் இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் என்ன ஆகுதா, உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சூக்ஷ்ம சக்தியா மன் புத்தி சன்ஸ்கார் வி ஆர்டர் பிரமான் ரேத்தே. அதை விட ரொம்ப சூக்ஷ்மமானது மனம், புத்தி, சன்ஸ்காரம் எனக்கூடிய சூக்ஷ்ம சக்திகள் கூட ஆத்மாவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கும். அப்ப கண்ணு பார்க்குது, இதுவரைக்கும் கண்ணு பார்க்கும் பொழுது தன்னுடைய பழைய சன்ஸ்காரம் அனுசாரம் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை பற்றிய சில எண்ணங்களை சில மாதிரியாக நாம் உருவாக்குவோம். ஆனால் இப்போ ஓகே, கண்ணுக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன், நீ பார்த்தாலும் பார்க்கக்கூடாதுன்னுட்டு. அப்போ அடுத்து மனம், புத்திக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. என்னோட மாலிக் சொல்லியிருக்கிறாரு, இதை பார்க்குறேன், ஆனால் இதுவரை வந்த போல அந்த எண்ணம் வரக்கூடாது. எப்படி வரணும், வாயுக்கும் அந்த மாதிரி, காதுக்கும் அந்த மாதிரி. ஸோ முதல்ல நம்ம வந்து 2ஐயுமே கட்டுப்படுத்துகிறோம். ஸ்தூல இந்திரியங்கள், சூக்ஷ்ம இந்திரியங்கள், 2ஐயுமே நாம் கட்டுப்படுத்த தெரிந்து கொள்கிறோம், பயிற்சி செய்கிறோம். அதனால் இன்னைக்கு 2 வார்த்தையை ஞாபகம் வைக்க சொல்லார் பாபா, ஆத்ம உணர்வின் பயிற்சிக்காக. ஒரு வெறும் பேசிக் நம்ம கேட்ட லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் அப்படின்னாரு. ஸோ ஞான ஸ்வரூப ஆகணும்னா முதல் பாயிண்ட், முதல் பயிற்சியே என்ன, நான் ஆத்மாங்கிறது தான். எனவே இந்த மனம், புத்தியினுடைய கட்டுப்பாடும் சரி, சன்ஸ்காரமும் சரி, ஸ்தூல இந்திரியங்கள், இதற்கான சாரதி நான் சாட்சியாக இருந்து இவற்றையெல்லாம் இயக்கக்கூடிய மாலிக் நான். ஆக நான் ஆத்மா, ஸ்வராஜ்ய அதிகாரி, என் சீட்டில், என் சிம்மாசனத்தில் முதல்ல என்ன செட் பண்ணுறேன். ஜுவாலாமுக்கி யோகுங்கிறது அல்டிமேட் ரிசல்ட். இப்போ பாருங்க, யோகனா அப்படியே சட்டுன்னு உட்கார்ந்த உடனே ஜுவாலா போகிறதில்ல. இதுக்கு இவ்வளோ விஷயங்கள், ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. ஒரு சமைக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் செய்கிறோம். காய் வேணும், அது வேணும், அரிசி வேணும், தண்ணி வேணும், எண்ணெய் வேணும், மற்ற இவ்வளவு விஷயங்கள் செய்ததுக்கு பிறகு அது அப்படியே அடுப்பில் ஏற்றி இறக்குறது, அது ஒரு 2 நிமிஷம் வேலை, அது ஃபைனல். இது எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் நீங்கள் அடுப்பில் ஏற்றி இறக்குனா வெறும் தண்ணி தான் மிஞ்சும், வேறு ஒன்றும் வராதுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஜுவாலா ரூப் நினைவுங்கிறது அடுப்பில் ஏற்றி இறக்குறது. ஆனால் அதுக்கு முன்னாடி
இவ்வளவு பேக்ரவுண்ட் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த யோகத்தில் உட்கார்றதுங்கிறது ஏற்றி இறக்கிறது அந்த 20 நிமிஷம் எவ்வளோ நேரமோ. ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம இவ்வளவு ஆத்ம உணர்வில் இருந்து பழகி இருக்கணும். ஆத்மான்னு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும். சாரதியாக இருந்திருக்கணும். சாட்சியாக இருந்திருக்கணும். மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அசுத்த எண்ணங்கள், வீணான எண்ணங்களை, குப்பைகளை முதல்ல கிளியர் பண்ணியிருக்கணும். அன்றைக்கி சொன்னாலே பாபா அது போல் அன்பில் மூழ்கி இருக்கணும். சச்சாய் சஃபாயோடு அவரோட உண்மையை சொல்லிடுறேன், ஷேர் பண்ணிடுறேன். சச்சை சாஹேபை திருப்தி பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஞான ஸ்வரூபமாக இருக்கேன். லைட் ஹவுஸ் ஆகி மைட் ஹவுஸ் ஆகிறேன். இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த எடுத்து இறக்குற வேலை நல்லா நடக்கும். அப்போ டேஸ்டான ஒரு ஃபுட்டு, நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல்லான ரிசல்ட் உங்களுக்கு அந்த யோகத்தில் வரும். ஸோ அந்த நினைவிற்காக நம்ம செய்ய வேண்டிய அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு அதிகம் ரிசல்ட்டை விட. ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு, அந்த ஆக்சுவல் ப்ராசஸை விட ப்ரிப்பரேஷன் நம்ம நிறைய செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சதா என் மீது முழு நாளும் அட்டென்ஷன் இருக்கணும். நான் இன்றைக்கி இந்த ஒரு வேலை செய்கிறேன்னா அது என்னுடைய அந்த அல்டிமேட் ரிசல்ட்டில் எங்கேயாவது பாதிக்குமா? அது பக்கமே போகக்கூடாது, விட்டுடணும். ஏன்னா எனக்கு அது முக்கியம். அந்த மாதிரி நம்ம மீது நம்ம கொஞ்சம் கவனம் வச்சோம், அலர்ட்டாக அட்டென்டிவாக அவேர்னஸோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். அண்ட் ஒண்டர்ஃபுல்லான ரிசல்ட். கடந்த பல நாட்களாக கேட்டுட்ருக்கோம்ல, இந்த யோகம் என்னெல்லாம் அற்புதங்களை செய்யும் அப்படின்னு. அந்த ரிசல்ட் நமக்கு ஒண்டர்ஃபுல்லாக கிடைக்கும். கொஞ்சம் கவனம் வச்சு நம்ம இதை செய்யலாம். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.